ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 56। अनुभूतोऽप्ययं लोकः व्यवहारक्षमोऽपि सन् असद्रूपो यथा स्वप्न उत्तरक्षणबाधतः स्वप्नो जागरणे लीकः स्वप्नेऽपि जागरो नहि द्वयमेव लये नास्ति लयोऽपि ह्युभयोर्न च ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்லோகங்களில் சங்கரர் அனாத்ம மித்யாத்ம நிச்சயம் பண்ணிட்டு இருக்கார் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்ருதி வாக்கியம் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் எய்தர் ஜாக்கிரத் அவஸ்தாவில் அவைலபிளாக இருக்கும், இல்லைன்னா ஸ்வப்ன அவஸ்தாவில் அவைலபிளாக இருக்கும். சுஷுப்தி அவஸ்தாவில் பிளாங்க்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார், இந்த 3 அவஸ்தாவுமே மாறக்கூடியது, சப்ஜெக்ட் டு வேரியேஷன். இப்போ இது 3மே எப்படி இருக்குன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தோம். ஒன்றுத்தோட அரைவல் இன்னொரு அவஸ்தாவை நெகேட் பண்ணிடுறது அப்படின்னு பார்த்தோம். ஸ்வப்னோ ஜாகரணே லீகः ஸ்வப்னே अपि जागरो नहि द्वयमेव लये नास्ति लयो अपि उभयोर न च அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ ட்ரீம் வேர்ல்டில் வேக்கர் வேர்ல்டு இல்லை, அப்புறம் சுஷுப்தி எக்ஸ்பீரியன்ஸும் ட்ரீம் வேர்ல்டில் கிடையாது. இதே வேக்கர் வேர்ல்டில் ட்ரீம் வேர்ல்டும் இல்லை, அகெயின் சுஷுப்தி எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. சுஷுப்தியில் ட்ரீம் வேர்ல்டும் இல்லை, வேக்கர் வேர்ல்டும் இல்லை. வியதிதர ஸ்வரூபம் அப்படின்னு பேர் இதுக்கு. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா வியதிதர ஸ்வரூபம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இட் கீப்ஸ் சேஞ்சிங். அதனால் அது
மித்யா. இப்படி வந்து கோல்டு பேங்கிள் ஃபார்ம்லேருந்து இப்போது செயின் ஃபார்ம் ஆகிறது, அப்புறம் செயின் ஃபார்ம்லேருந்து இப்போது ரிங் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ பேங்கிள் வந்து மாறுறது அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்து பேங்கிள்லேருந்து செயின் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். செயினோட அரைவல் பேங்கிள் இப்போ என்ன பண்ணிடுறது, நெகேட் பண்ணிடுறது. ரிங்கோட அரைவல் செயினை வந்து இப்போது நெகேட் பண்ணிடுறது. அப்போ ஒன்றொன்றும் வரும் பொழுது ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வந்து நெகேட் பண்ணிடுறது. அதனால் இது எதுவும் சத்தியம் கிடையாது அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். வாட் இஸ் சத்தியம்? எதை எதை நெகேட்டே பண்ண முடியாதோ அதுக்கு பேர் சத்தியம். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் எது சத்தியம்? கோல்டு சத்தியம். இப்போ கோல்டு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு நம்மளால் சொல்லவே முடியாது இல்லையா? ஏன்னா செயின் ஃபார்ம் வரும்போது கோல்டு இருந்தது, பேங்கிள் ஃபார்ம் வரும்போதும் கோல்டு இருந்தது, ரிங் ஃபார்ம் வரும்போதும் கோல்டு இருந்தது. இப்போ எதை ஒன்று நெகேட்டே பண்ண முடியாதோ அது சத்தியம். யத் வியதிதர ஸ்வரூபம், தன் எது வியதிதர ஸ்வரூபமோ அது என்னவா இருக்கும்? மித்யா. எது வியதிதர ஸ்வரூபம் தன் மித்யா. எது அவ்யதிதர ஸ்வரூபம் தது சத்தியம். இப்போ வந்து இங்கே அவஸ்தாத்ரயத்தில் அவஸ்தாத்ரயம் சேஞ்ச் ஆகிறது, ஆனால் எது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது? அந்த வந்து போகிற அவஸ்தாத்ரயத்தை விட்னஸ் பண்ணுற கான்ஷியஸ்னஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. இன்ஃபேக்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் கூட வந்து போகிறது. கரெக்டாக? ஜாக்கிரத் அவஸ்தாவில் இப்போ என்ன அவஸ்தாவில் இருக்கும்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் இருக்கும். இப்போ வந்து ஒரு டைமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் நாம் வந்து கனவு காணும் பொழுது இருக்குமா? கனவில் டோட்டலி டிஃப்ரெண்ட் டைம், டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். அப்போ ஜாக்கிரத் டைம் அண்ட் ஸ்பேஸ் கனவு காணும் பொழுது எங்கே போச்சு? டிஸப்பியர் ஆச்சு. அப்புறம் கனவும் பொழுது என்ன ஆகிறது? வேறு ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் வருது. அப்புறம் கனவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் என்ன ஆச்சு? அதுவும் டிஸப்பியர் ஆகிடுது. தூங்கும் பொழுது சுஷுப்தி அவஸ்தாவில் நோ டைம், நோ ஸ்பேஸ். அப்போ டைமே வந்து எப்படி இருக்கு? சப்ஜெக்ட் டு சேஞ்ச், வரது போகிறது. அப்போ அந்த டைம் வரதையும் நான் பார்க்குறேன், டைம் போகிறதையும் நான் பார்க்குறேன். சொப்ன அவஸ்தாவில் ஒரு புது டைம் வரதையும் பார்க்குறேன், அந்த டைம் போகிறதையும் நான் விட்னஸ் பண்ணுறேன். அப்புறம் சுஷுப்தி அவஸ்தாவில் டைமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை, அதையும் நான் விட்னஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா சேஞ்சஸையும் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாமல் இருந்தால், அப்படியே இருந்தால் தானே என்னால் வந்து நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியும். அதனால இங்கே என்ன சொல்கிறார்? அவஸ்தாத்ரய சாட்சி ஏவ சத்யா அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். ஸோ இப்போ இந்த ஸ்லோகா நம்பர் 57 அண்ட் 58 இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து சேர்ந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுவும் வந்து இந்த அவஸ்தாத்ரயத்தை பற்றி தான் 58th ஸ்லோகமும் சொல்கிறது. ஸ்லோகா நம்பர் 58. த்ரயமேவம் பவேன் மித்யா குணத்ரய விநிர்மிதம் அஸ்ய த்ரஷ்டா குணாதீதः நித்யோ ஹே கஷ்சிதாத்மகः. த்ரயமேவம், ஏவம், ஏவம்னா இப்படியாக, இன் திஸ் மேனர்.
முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி. முன்னாடி ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டது? ஒவ்வொரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டை டிஸ்பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதனால த்ரயம் மித்யா பவேத் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூணும் மித்யா. ஏவம் த்ரய மித்யா பவேத். அந்த பேங்கிள், செயின், ரிங் இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதுக்கு மூணு மட்டும் சொல்கிறோம்? நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் 3 மட்டும் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துட்டு அவஸ்தாத்திரயத்துக்கு அதை ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணு அவஸ்தாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேங்கிள், செயின், ரிங் இந்த மூணும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். பேங்கிள் இருக்கிற இடத்துல செயின் இல்லை, செயின் இருக்கிற இடத்துல ரிங் இல்லை, ரிங் இருக்கிற இடத்துல பேங்கிள் இல்லை. அப்போ ஆனால் இந்த மூணுத்துலேயும் எது இன்க்ளூசிவ்? கோல்டு. அது மாதிரி இந்த 3 அவஸ்தாலையும் ஏகஹ ஆத்மா தது நித்யம். இங்கே சங்கரர் என்ன பண்ணுறார்? இன்னொரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறார். இந்த 3 அவஸ்தா இருக்குல்ல, இந்த 3 அவஸ்தாவும் 3 குணங்கள்னால ஆக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு இங்கே கொடுக்குறேன். ஜாக்கிரத் அவஸ்தா இருக்குல்ல, இது சப்போஸ்ட் டு பி சத்வகுண பிரதானம். ஸ்வப்னாவஸ்தா சப்போஸ்ட் டு பி ரஜோகுண பிரதானம். சுஷுப்தி அவஸ்தா சப்போஸ்ட் டு பி தமோகுண பிரதானம். ஏன் ஜாக்கிரத் அவஸ்தா சத்வகுண பிரதானம்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் தான் நாம் ஃப்ரெஷ் நாலேஜை அக்வயர் பண்ணுறோம். அது ஸ்வப்ன அவஸ்தாவில் அவைலபிளாக ஃப்ரெஷ் நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா? நம்மளால் ஸ்வப்ன அவஸ்தாவில் பண்ண முடியாது. இல்லை எனக்கு இப்படி இந்த ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுறது அப்படின்லாம் நீங்கள் கனவில் நான் கண்டேன் அப்படின்னு சொன்னால் அது டெக்னிக்கலி கனவு கிடையாது. ஏன்னா பை டெஃபினிஷன் வாட் இஸ் கனவு? ஜாகிரத் அவஸ்தாயாம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தஜ்ஜனித வாசனையா எஃப் பிரபஞ்சம் பிரதீயத்தே அப்படின்னு நாம் தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ஜாகிரத் அவஸ்தாவில் நான் என்ன கேட்டேனோ, என்ன பார்த்தேனோ அதெல்லாம் வாசனாசா ஸ்டோர் ஆகி இருந்து அந்த வாசனாலேருந்து நான் கனவு டைமில் நித்ரா சமயே தூங்க போகும் பொழுது எனக்கு ஒரு பிரபஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கனவு. அப்போது அந்த கனவில் நாம் புது நாலேஜ் எதுவும் அக்வயர் பண்ணுறது இல்லை. சுஷுப்தியில் சான்ஸே கிடையாது. சுஷுப்தியில் வேர்ல்டு கூட நாம் சுஷுப்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை. அது ஒரு ஸ்டேட் ஆஃப் வித்ராவல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஜாக்கிரத் அவஸ்தா ஞான பிரதானமாக இருக்கிறதுனால அது சத்வகுண பிரதானம். ஏன்னா ஞானத்துக்கு நாம் சத்வகுணத்தை தான் ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி சொப்ன அவஸ்தா ஒரு இது நடக்கிறதில்ல, ப்ரொஜெக்ஷன்லாம் நடக்கிறதில்ல, அதனால அது ரஜோகுண பிரதானம். சுஷுப்தியில் நாலேஜும் இல்லை, ஆக்டிவிட்டியும் எதுவும் இல்லை, அதனால் அது தமோகுண பிரதானம். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் இந்த கலெக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிறது, சொப்னாவஸ்தாவில் ரீகலெக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? மெமரியிலேருந்து தானே நாம் சித்தம் தானே ஆக்டிவாக இருக்கும் சொப்ன அவஸ்தாவில். அதுக்கப்புறம் சுஷுப்தியில் இது ரெண்டுமே நடக்கிறதில்ல, அதனால் தமோகுணம் டாமினண்ட். அப்போ 3 ஸ்டேட்டுமே என்ன அப்படின்னா திரிகுணாத்மகம். இந்த 3 குணமும் எதோட ஃபீச்சர்ஸ்? ஆக்சுவலி மாயாவோட ஃபீச்சர்ஸ். அப்போ இந்த 3 அவஸ்தாவும் அப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? மாயாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ 3 அவஸ்தாவும் ஆக்சுவலி மேட்டர் பிரின்சிபிளை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ திரிகுணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அது மேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அதனால அது மித்யா.
சரி, மேட்டரை தவிர வேற என்ன இருக்கு? பிரம்மாஸ்ரய சத்வரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. அப்படின்னா என்ன இருக்கு? மாயாவை தவிர பிரம்மன் இருக்கு. சேஞ்ச் ஆகாத நான் மெட்டீரியல் பிரின்சிபல் பிரம்மன் இருக்கு. அது எப்படிப்பட்டது? மாயா திரிகுணாத்மிகா அப்படின்னு சொன்னால் பிரம்மன் திரிகுணாதீதா இருக்கா? குணாதீதான்னு இருக்கா? ஸோ அஸ்ய திரஷ்டா குணாதீதா. இந்த 3 அவஸ்தாவையும் யார் பார்க்கிறாளோ, திரஷ்டானா பார்ப்பவன், இந்த 3 அவஸ்தாவையும் யார் விட்னஸ் பண்ணுறானோ அவன் எப்படிப்பட்டவன்? திரிகுணாதீதா. அப்போ நிர்குணா அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் இல்லை? அதனால தேர்ஃபோர் என்னன்னு சொல்லலாம்? திரிகுணாதீதா. அதை தான் நிர்குணான்னு சொல்கிறோம். அதனால வெரி குட், நிர்விகாரா, சேஞ்ச் ஆகிறது இல்லை, சைதன்ய ரூபா. ஸோ இது குணாதீதாவாக இருக்கிறதுனால தான் அது டைம் அண்ட் ஸ்பேஸ் லிமிட்டேஷனுக்குள்ளேயே அது வராது. இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவை எடுத்துட்டோன்னா அது எப்படி இருக்குது? ஜாக்கிரத் டைம் அண்ட் ஸ்பேஸ்னால் கவர்ன் பண்ணப்படுறது தான் ஜாக்கிரத் அவஸ்தா. ஸ்வப்ன அவஸ்தாவை எடுத்துட்டோன்னா ஸ்வப்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சாட்சி சைத்தன்யம் அதுக்கு டைமும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது. ஏன்னா இட் டோன்ட் ஆர் இட் டசன்ட் பிலாங் டு ஜாக்கிரத் அவஸ்தா ஆர் ஸ்வப்னாவஸ்தா ஆர் சுஷுப்தி அவஸ்தா. அதனால எனக்கு ஜாக்கிரத் தேச காலமும் கிடையாது, ஸ்வப்ன தேச காலமும் கிடையாது. அதனால என்னோட நேச்சர் என்ன? இப்போது நித்யா. வெரி குட். நான் தேசாதீத சைத்தன்யம், காலாதீத சைத்தன்யம். காலாதீதாவாக இருக்கிறதுனால நான் நித்யா. ஏன்னா எனக்கு டைம் பவுண்டெல்லாம் நான் கிடையாது இல்லையா? அதனால நான் எப்பவும் இருந்துட்டே இருப்பேன். தேசாதீதாவாக இருக்கிறதுனால அகம் ஏகா. ஸ்பேஸ்ன்னு ஒன்று சொல்கிறதுனால தான் சர்வகதகான்ற வார்த்தையே சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லை? நான் எனக்கு ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷனே இல்லை அப்படின்னா அகம் ஏகா. ஏன்னா இப்போ ஸ்பேஸுன்னு ஒன்று கொண்டு வந்ததுனால தான் நாம் 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறோம். ஸ்பேஸ் ஒரு விஷயத்தை லிமிட் பண்ணுறதுனால தானே கவுண்டிங்க்கு என்ன கண்டிஷன்? ஸ்பேஸ் தான் கண்டிஷன். கேப் விட்டுட்டு ஒன்று ஆரம்பிக்கும்போது இது 2 அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷனே எனக்கு இல்லை அப்படின்ன பொழுது அகம் ஏகா. அப்போ என்னோட நேச்சர் என்னது? சிதாத்மகா. என்னோட நேச்சர் சித் ஸ்வரூபம். நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 59. यद्वन्मृतिघटभ्रान्तिं शुक्तौ वा रजतस्थितिं तत्त्वद्ब्रह्मणि जीवत्वं वीक्षमाणेन पश्यति. இப்போ இது வரைக்கும் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா அப்படின்னு நம்மளுக்கு சங்கரர் இது வரைக்கும் ப்ரெசன்ட் பண்ணினார். இப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அனாத்மா மித்யா அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஆக்சுவலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாம்? மித்யானா என்ன அர்த்தம்? அனாத்மாவுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆத்மா தான் இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ். அதனால அனாத்மா அப்படிங்கிறது வெறும் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லணும்?
நாம ரூபம் மட்டுமே. அப்படின்னா அது வெறும், இந்த இடத்துல வேற சொல்லணும், அது வெறும் வார்த்தையில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிறது. கரெக்டு தானே? அதுக்கு ஃபேக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ இந்த ஐடியாவை இப்போ கன்வே பண்ணுறதுக்காக, ஏன்னா இதுதான் எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா. எத்தனை வருஷம் படித்தாலும் வேதாந்தம் நமக்கு என்ன மெசேஜை கொடுக்க போகிறது? ஆத்மா சத்தியம் ததன்யது சர்வம் மித்யேதி, இந்த மெசேஜ் தான் கொடுக்க போகுது இல்லையா? இப்போ இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் மெசேஜாக இருக்கிறதுனால சங்கரர் இப்போ என்ன பண்ண போகிறார், அவரால் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நம்மளுடைய மண்டையிலலாம் ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீ படிக்க மாட்டேன்னே நம்மளால் சொல்ல முடியாது. வேறு வழியே இல்லாமல் அசிமிலேட் பண்ணியே தீருவோம். அந்த மாதிரி அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இந்த போர்ஷனில் இப்போ நம்ம கொடுக்க போகிறேன். ஏன்னா நாம் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு வார்த்தையை ஆட்ரிபியூட் பண்ணுறோம், கரெக்டாக? ஒரு பேர் கொடுக்குறோம் ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு. நான் கொஞ்ச நேரத்துலேயே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த வேர்டையே சப்ஸ்டன்ஸுன்னு நினச்சிடுறோம், கரெக்டாக? சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், ஆனால் அந்த பேரையே ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நாம் இப்போது நினச்சிக்கிறோம். அப்போ நம்மளோட ஓரியன்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் புதுசாக வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, கிளாஸுக்கு புதுசாக வந்தவாக்கிட்ட, இந்த டெஸ்க்குக்கு சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடையாது, டெஸ்க்குக்கு வெயிட்டு இல்லை, டெஸ்க்கு அப்படின்னு ஒரு டேஞ்சிபிள் சப்ஸ்டன்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கிறவா என்ன பண்ணுவா? என்ன எப்படி இருக்கும் அவளுக்கு? இனிமேல் நம்ம கிளாஸுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் வரணுமான்னு யோசிப்பா, கரெக்டாக? அந்த ஒரு ஷாக் இருக்கும். என்னது, டெஸ்க்குக்கு வெயிட்டு கிடையாதா? டெஸ்க்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லவே இல்லையா? அது மேலே இவங்க புக்கெல்லாம் வேறு வச்சுருக்காங்க, இதெல்லாமோ வேறு வச்சுருக்காங்க, அப்போ கூட டெஸ்க்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாளே. இப்போ அந்த பர்சன் சப்போஸ் இந்த டெஸ்க்கை தூக்கிண்டு வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு டே நான் கிளாஸ்க்கு வரேன், நான் ஏதாவது ஹெல்ப்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தூக்கின்னு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. என்னது வெயிட் இல்லையா? தூக்கின எனக்கு தான் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியும் அப்படின்னு நினைப்பாளா மாட்டாளா? அப்போது வேதாந்தம் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறது? நீ எதை வெயிட்டுன்னு நினச்சியோ, ஒரு ஹெவின்னு எதை நீ நினச்சியோ அது டெஸ்கோடது கிடையாது, அது உட்டோடது, மரத்தோடது. டான்ஜிபிலிட்டியும் உட்டோடது. சப்ஸ்டன்ஸ், அதனுடைய எசன்ஸ் என்ன, அதனுடைய ஸ்டஃப் என்னது, மரத்தோடது. அப்போ பின்ன டெஸ்க்குன்னா என்னது? டெஸ்க்குன்னு சும்மா வாயால் சொல்கிறேன், வாச்சாரம்பணம், வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதுக்கு இருக்குது. இப்போ ரெண்டு வார்த்தை இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது, கரெக்டாக? உட்டு டெஸ்க்கு அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது, ஆனால் உட்டுன்னு ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ். அது மாதிரி ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஆனால் இருக்கிறது ஒரே சப்ஸ்டன்ஸ் ஆத்மா. பிரம்மன் வேர்ல்ட் அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஆனால் இருக்கிறது பிரம்மன் மட்டுமே. இப்போ புரியுறதா? இருக்கிறது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் இப்போவாவது புரியுறதா? கான்ஷியஸ்னஸ் அண்ட்
மேட்டர்னு 2 வார்த்தை இருக்குது, ஆனால் இருக்கிறது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். அது மட்டும்தான் சப்ஸ்டன்ஸு, சப்ஸ்டான்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு இது நம்மளுக்கு நன்னா புரியறதுக்கு சங்கரர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். ஸ்லோகா நம்பர் 59லேருந்து கிட்டத்தட்ட ஸ்லோகா நம்பர் 88 வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் மயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் சொல்லலாம், எங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போகிறோம், நாங்கள்லாம் புரிஞ்சுட்டுருவோம், எங்களை போட்டு ஏன் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸு அப்படின்னா, நமக்கு தெரியும் நாம் கற்பூரம் அப்படின்னு. ஆனால் சங்கரர் பாவம் எல்லாருக்கும் டீச்சரில், இந்த வாழைமட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இருப்பா இல்லையா, அவளுக்காக இதை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். நாமளும் கொஞ்சம் பொறுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் படிக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், யத்வத் மிருதி கட பிராந்திம். மிருத் அப்படின்னா களிமண். மிருத்துங்கிற சப்ஸ்டன்ஸில் பானேன்னு ஒரு சப்ஸ்டன்ஸை நீ பார்க்கிற, களிமண்ணு ஒரு சப்ஸ்டன்ஸில், களிமண்கிற சப்ஸ்டன்ஸில் நீ பானேங்கிற சப்ஸ்டன்ஸை தப்பாக பார்க்கிற. பிராந்திஹி, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீ அந்த மாதிரி சொல்கிற. இப்போ பானை அப்படின்ற வார்த்தையே நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா, பானைங்கிற வார்த்தையே நீ தாராளமாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பானை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சப்போஸ் பயன்படுத்தாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னால் எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ டிரான்சாக்ஷனல் பர்பஸுக்கு நமக்கு நாம ரூபம் அவசியம். விவகாரத்துக்கு நேம்ஸ் யூஸ்ஃபுல். இப்போ தண்ணி கொண்டு வா அப்படின்னா டம்ளரில் தான் எடுத்துகிட்டு வரணும். டிஃபன் கொண்டு வா அப்படின்னா தட்டில் தான் எடுத்துன்னு வரணும் இல்லையா? அப்போது டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு டெஃபினட்டாக நேம் அண்ட் ஃபார்ம் வெரி வெரி யூஸ்ஃபுல். டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா டிரான்சாக்ஷனில் கன்ஃபியூஷன் ஆனது ஏற்பட்டுடும். இப்போ எனக்கு கோல்டு பற்றின எல்லா விதமான அறிவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கோல்டு தானே அப்படின்னு சொல்லி யார்கிட்டயா அந்த கோல்டு எடுத்துன்னு வா, எந்த கோல்டு அதான்ப்பா அந்த கோல்டு எடுத்துன்னு வா அப்படின்னா எப்படி எடுத்துன்னு வருவா? இப்போ என்ன சொல்லணும்? எடுத்துன்னு வா, ஏதாவது ஒரு விவகாரம் நடக்கணும்னா வளையல் எடுத்துன்னு வா, செயின் எடுத்துன்னு வா, நெக்லஸை எடுத்துன்னு வா, இப்படி சொன்னாதான் டிரான்சாக்ஷன்ஸே நடக்கும். அப்போ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு இது தேவைப்படுறது, அதனால் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஏகமேவ அத்விதீயம் ஸ்வர்ணம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு யூஸ் பண்ணணும். வளையல், செயின், மோதிரம் இதெல்லாம் டிரான்சாக்ஷனல் பர்பஸுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்? இது எல்லாம் கோல்டு தான். பின்ன நாமானி கேவலம் வியவஹாரார்த்தம். பின்ன நாமானினா different names and forms, கேவலம் வியவஹாரார்த்தம், only for transaction purpose. இப்போ நம்மளோட கல்ச்சரில் பேர் வைப்பால்ல, குழந்தை பிறந்ததுன்னா பேர் வைக்கிற செரிமனி பண்ணுவாள், அதுக்கு பேர் நாமகரணம் அப்படின்னு சொல்லுவாள்ல. அந்த அப்பா சில மந்திரங்கள்லாம் சொல்லணும் அந்த நாமகரணத்தில். இவர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறார், ஏ குழந்தை, நீயும் ஆத்மா தான், இருந்தாலும் உன்னை கூப்பிடுறோன்றதுக்காக நான் உனக்கு ஒரு பேரை இப்போ வைக்கிறேன். இப்போ ஆத்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கே 1 2 ஆல்ரெடி இருந்ததுன்னா எது திரும்பி பார்க்கும் தெரியாது. பக்கத்து வீட்டு குழந்தை கூட திடீர்னு ஓடி விடலாம். அதனால் அப்பா சொல்கிறார், ஆத்மாவை புத்திர நாம, உன்னுடைய பேர் ஆத்மாவாக இருந்தாலும், நீ ஆத்மாவாக இருந்தாலும், அந்த அப்பா சொல்கிறார் நீயும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான், ஆனாலும்
டிரான்சாக்ஷன் பர்பஸுக்கு விவகாரத்துக்கு நான் வந்து உனக்கு ஒரு பேரை இப்போது சூட்டுறேன். எல்லார் வீட்லேயும் தான் நாமகரணம் நடந்திருக்கு. நமக்கு தெரியுமா இதெல்லாம் தான் நம்ம பண்ணோன்னு? மெக்கானிக்கலாக ஏதோ மந்திரம் சொல்கிறாளா, நாமும் வந்து அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுவோம். பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்டு நாம் வந்து அதெல்லாம் பண்ணினோன்னா இன்னும் இவ்வளோ நல்லா இருக்கும்ல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காவது நாம் வந்து இதை பாஸ் ஆன் பண்ணணும். இப்போ பேரையும் கொடுத்துட்றோம் அந்த குழந்தைக்கு இல்லை. அப்பா ஆனால் என்ன சொல்கிறார், நீயும் ஆத்மா தான் நானும் ஆத்மா தான், ஆனால் உனக்கு விவகாரத்துக்காக பேரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பாவே என்ன பண்ணிடுறார், அந்த குழந்தைய ஒரு சப்ஸ்டன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சு விட்றார். பேரையும் கொடுத்து அப்புறம் வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவோம், உனக்கு இந்த பேரே சரியில்லை, நாம் வந்து இப்போது பேரை மாற்றணும். டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்காக வச்ச பேரையே எடுத்து நியூமராலஜி, நேமாலஜி, அந்த ஆலஜி, இந்த ஆலஜிலாம் பண்ணி பேரெல்லாம் மாற்றி, இந்த பேருங்கிறது என்னது, வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ சப்ஸ்டன்ஸை மறந்துடாமல் நாமரூபத்தை டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணு. அதனால தான் இதுக்கு என்ன பேர், இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அதை நாம் என்ன சொல்கிறோம், வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு அதுக்கு அதனால தான் பேர். இப்போ எல்லா வேர்ட்ஸுக்கும் டிரான்சாக்ஷனல் யூட்டிலிட்டி இருக்கு இல்லையா, டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகிறது. அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ் ரியாலிட்டி இருக்கு இல்லையா அதுக்கு, அதனால தான் அதுக்கு எல்லாத்துக்கும் வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு பேரை கொடுக்குறோம். மிருதி கட பிராந்திஹி, நீ வந்து களிமண்ணை போய் பானேன்னு சொல்கிற. பிராந்திஹின்னு டெல்யூஷன், தவறான அறிவுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிற, சுக்தௌவா ரஜதஸ்திதிம். சுக்தி அப்படின்னு சொன்னால் சிப்பின்னு அர்த்தம், ஷெல்லு. அது எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்குமா, பீச்சில் இருக்குமா, அப்படியே அதை வந்து அந்த சூரிய வெளிச்சம் பட்டு தக தகன்னு மின்னுமா, உடனே அதை போய் என்ன நினச்சிட்றோம் நம்ம, துருக்கத்துலேன்னு பார்க்கும் பொழுது சில்வர் அப்படின்னு நாம் தப்பாக நினச்சிட்றோம். ரஜதகானா சில்வர்னு அர்த்தம். அப்போ ஒரு ஷெல் மேலே நாம் சில்வர் அப்படிங்கிற நோஷனை ஏற்படுத்திக்கிறோம். அது மாதிரி தத்துவத்து, அது மாதிரி பிரம்மணி ஜீவத்வம், ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிறது 2 different வேர்ட்ஸ். ஆனால் சப்ஸ்டன்ஸ் ஏகா. பரமாத்மாவை தான் நாம் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக ஜீவாத்மான்னு கூப்பிடுறோம். களிமண்ணை எப்படி டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக பானேன்னு சொல்கிறோமோ, பரமாத்மாவை டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக நாம் ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ், கரெக்டாக? அது இந்த பாடிக்குள்ளே என்க்ளோஸ் ஆகும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ்ஸுக்கே ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கிறது. இப்போ இந்த பாடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா அதுதான் பரமாத்மா. வெறும் ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் சொன்னால் அது பரமாத்மா. இப்போ வந்து ஆல் பர்வேடிங் ஸ்பேஸு, அது வந்து இப்போது இந்த 4 வால்ஸுக்குள்ளே என்க்ளோஸ் ஆகும் பொழுது அந்த ஸ்பேஸுக்கே நாம் வந்து ஹால் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். அதே ஸ்பேஸு இந்த பானைக்குள்ளே என்க்ளோஸ் ஆகும் பொழுது ஹாட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்பேஸில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் எதில் பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாம ரூபத்தில் டிஃபரன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஜீவாத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர். அந்த பேரை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ இந்த ஜீவா அப்படிங்கிற பேரும் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், நமக்கு பாடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜீவாங்கிற பேர் கூட வேலிடு. இப்போ இந்த பாடி போனாலும் ஆத்மாவாகிய நான் கண்டினியூ ஆவேன். ஆஸ் ஆத்மா ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். அதனால் வீக்ஷமானே,
வீக்ஷமானே அப்படின்னா கிளியராக அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது 360 டிகிரி பார்வை சொல்லுவோம்ல, எல்லா ஆங்கிள்லேருந்தும் நீ அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா ந பஷ்யதி, பானைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுப்ப. நீ பார்க்கறது களிமண் தான் அப்படிங்கிறதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். சில்வர்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நீ புரிஞ்சுப்ப, ஜீவான்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுப்ப. அப்போ அதுக்கெல்லாம் வெறும் வெர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 60. யதா மிருதிகடோ நாம கனகே குண்டலாபிதா சுக்தௌ ஹி ரஜதக்யாதிஹ ஜீவசப்தஸ்ததா பரே. இந்த ஸ்லோகத்தில் 3 எக்ஸாம்பிள்ஸை சங்கரர் கொடுக்குறார். மிருதி கடஹா யதா நாம, பானை அப்படிங்கிறது களிமண்ணுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர். கடஹானா பானை, மிருதினா களிமண். யதா நாம, பானை அப்படிங்கிறது எப்படி களிமண்ணுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேரோ, பானைங்கிறது ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்டன்ஸே கிடையாது. இப்போ ஜென்ரலி ஒரு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட கரஸ்பாண்டிங்காக நாம் ஒரு ஆப்ஜெக்டை அசோசியேட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா. இப்போ இந்த ரூமில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் போடுவோம். 30 சேரு, 2 ஃபேனு அப்படின்னு விதவிதமாக லிஸ்ட்டு போடுவோம். அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் கவுண்ட் பண்ணுவோம். பட் எதை மனசில் வச்சுன்னு கவுண்ட் பண்ணுறோம்? இதெல்லாம் வேறு வேறு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே சங்கரர் சொல்கிறார் அது உண்மை கிடையாது. க்ளே அண்ட் பாட் கிடையாது. இப்போ க்ளே பாட்டுன்னு தனித்தனியாக நீன்னு லிஸ்ட்டில் எழுத முடியாது. ஏன்னா சப்ஸ்டன்ஸு ஏக்கம். இப்போது இந்த பாட் இருக்குல்ல, இந்த பாட்டிலேருந்து க்ளே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாட்டுனால இருக்க முடியுமா? பானையிலேருந்து களிமண்ணே எடுத்துட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் பானையினால் இருக்க முடியாது. பானைங்கிற நாம ரூபத்துக்கு எது எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது? களிமண்கிற சப்ஸ்டன்ஸ் தான் எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறது. அப்போ பாட் அப்படிங்கிறது பின்ன என்னது? பானை களிமண்கிற சப்ஸ்டன்ஸுக்கு நாம் கொடுக்குற இன்னொரு பேர். மிருதி நாம கடஹா, பானைங்கிறது எப்படி களிமண்ணுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேரோ, யதா கனகே குண்டல அபிதா. கனகம்னா கோல்டு, குண்டலம்னா இயரிங்கு, கோல்டுக்கு இயரிங் அப்படின்னு ஒரு பேரானது கொடுக்கப்படுறது. அபிதான நேமன்னு அர்த்தம், பேர் கொடுக்கப்படுறது. சுக்தௌஹி ரஜத கியாதி, கியாத்தினா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்னு அர்த்தம். எப்படி ஷெல்லையே நாம் சில்வர்னு ரெஃபர் பண்ணுறோமோ அது மாதிரி ஜீவசப்தஸ்ததா பரே. புரியுமே? உங்களுக்கே புரியுமே? இப்போது ஜீவாங்கிற சப்தம் ததா பரே, பரேனா பிரம்மன். ஜீவாங்கிற சப்தம் பிரம்மனை ரெஃபர் பண்ணுற ஒரு வார்த்தை, அவ்வளோதான். ஜீவசப்தா ததா பரே. தேர் இஸ் நோ ஜீவா அதர் தென் பிரம்மன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 61. யதைவ வ்யோம்னி நீலத்வம் யதா நீரம் மருஸ்தலே புருஷத்வம் யதா ஸ்தானோ தத்வத்
விஸ்வம் சிதாத்மனி. போன ஸ்லோகத்தில் வந்து ஜீவ மித்யாத்வம் பற்றி சொன்னாரா? இந்த ஸ்லோகத்தில் ஜெகன் மித்யாத்வம் பற்றி சொல்கிறார். இந்த ஜகத்து வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறார். யதைவ வியோம்னி நீலத்துவம். என்ன சொல்கிறோம் நம்ம வெளியில் போனால்? நீலவானம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நீலவானம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம்? நீளமாக ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு, ப்ளூவாக ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை வந்து நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அதனால அப்படி சொல்கிறோம். ஆனால் மேலே போக போக அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ப்ளூ ஸ்கைன்னு ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. வியோம்னி அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் ஸ்பேஸில் நீலத்துவம், ப்ளூ கலர் சப்ஸ்டன்ஸை நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி யதா நீரம் மருஸ்தலே. மருஸ்தலேனா ட்ரை லேண்ட். இந்த ட்ரை லேண்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் நாம்? நீரம் அப்படின்னா மிராஜ் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வாட்டர்னெஸ்ஸை இப்போ எதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணிடுறோம்? நம்ம ட்ரை லேண்டுக்கு ஆட்ரிபியூட் பண்ணிடுறோம். இல்லாத ஒன்று ஆல்ரெடி இருக்கிற ஒன்றுக்கு நாம் வந்து ஆட்ரிபியூட் பண்ணுறோம். கிட்டக்க போய் பார்த்தா தண்ணியே இல்லை. இது வந்து இன்னொரு கன்ஃபியூஷன், ஒரு ராங் நோஷன். புருஷத்வம் யதா ஸ்தானோ. ஸ்தானோ அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா ஒரு ட்ரீயோடைய ட்ரங்க். அந்த மரத்தையும் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கிளையெல்லாம் வெட்டிட்டாலும். நிறைய கிளையெல்லாம் இருந்ததுன்னா வெட்டிட்டு வெறும் அந்த ஸ்டம்ப் மட்டும் இருக்கும்ல, அந்த அடிபாகம் மட்டும் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிற ஒரு மரத்தை தான். பட் ஆனால் அது வந்து வேரோடெல்லாம் எடுக்கலை, அப்ரூட் பண்ணலை. ஆனால் அந்த மரம் இருக்குது, பட் கிளையெல்லாம் வந்து வெட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி இருக்கிற மரத்தை வந்து ஸ்தானோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த மரத்துலேருந்து அதை டோட்டலாக வெட்டாததுனால குட்டி குட்டியாக முளைக்கிறது, ட்ரங்க்கெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கிறது, லீவ்ஸ்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிக்கிறது. இப்போ தூரத்துலேருந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி அந்த மரம் வந்து தெரியும் இல்லையா? இப்போ கொஞ்சம் குட்டியாக 2 கை 2 கால் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதெல்லாம் வந்து சங்கரர் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்கார். நமக்கும் இந்த மாதிரி ஒரு டே டு டே எக்ஸ்பீரியன்ஸஸை நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்போ அந்த மரத்தை பார்த்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நைட் ஷோ பார்த்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க, அதுவும் பேய் படம் பார்த்துட்டு வரான்னா அந்த மரத்தை பார்த்தா இப்போ எப்படி இருக்கும்? அந்த மரத்தை லைட்டாக இப்படி காற்றுக்கு இப்படி அந்த இலையெல்லாம் ஆடிட்டுனா இந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும்ல, பேய் மாதிரியே இருக்கும்ல. ஆனால் அதை என்ன பேயா அப்படின்னா இல்லை, அந்த மரம்தான் அதனுடைய சப்ஸ்டன்ஸ். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார்? பிரம்மன் மட்டும்தான் இருக்குது, பிரபஞ்சம்ங்கிற பேய் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்மளை பயமுறுத்துறதில்ல. ஜென்ரலாக பேய் தானே பயமுறுத்தும் நம்மள. அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து உன்னை பயமுறுத்துறதுன்னு சொல்கிறியே, அந்த மாதிரி பயமுறுத்துகிற பிரபஞ்சம் ஆக்சுவலாக இல்லவே இல்லை. இருக்கிறது இன்னோசென்ட் பிரம்மன் மட்டும்தான். பாவம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை போய் நீனு பயமுறுத்துகிற வேர்ல்டுன்னு தப்பாக நினச்சிக்கிறியேன்னு கேட்குற. எப்படி இன்னோசென்ட் பிரம்மனை வந்து பயமுறுத்துகிற வேர்ல்டாக நம்மளால் நினச்சிக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, இவ்வளோ கிளாஸ் கேட்டு கூட அதே தப்பை தானே கண்டினியூ பண்ணுறோம். பண்ண முடியறதில்ல. எப்படி சாத்தியம்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அது சாத்தியம். ஏன்னா அதுதான் மாயாவோட க்ளோரி. அகட்டித கடனா பட்டியசி மாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிபிளாக ஆக்கிறது தான் மாயா சக்தி. அதான் மாயாவோட வேலையே. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? புருஷத்வம் யதாஸ்தானோ. எப்படி வந்து ஒரு
அந்த ஸ்டம்ப் ஆஃப் வுட்டில் வந்து அந்த ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி நீ பார்க்கறியோ, தத்வது சிதாத்மனி விஸ்வம், இந்த பிரம்மனில் நீ வந்து இந்த வேர்ல்டை பார்க்கிற. ராங்காக நீ வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீ பிரம்மனில் வேர்ல்டை பார்க்கிற அப்படின்னு இங்கே சொல்கிற. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 62. यथैव शून्ये वेतालः गन्धर्वाणां पुरं यथा यथाकाशे द्विचन्द्रत्वं तत्त्वत्सत्ये जगत्स्थितिः. शून्ये வேதாளஹா. சூன்யே அப்படின்னா எதுவுமே இல்லாத இடத்துல இந்த பர்சன் என்ன பார்க்குறானா, வேதாளத்தை பார்க்குறான். இந்த ஹாலுசினேட் பண்ணுறான்லாம் சொல்லுவோம்ல, இருக்கவே இருக்காது ஆனால் இருக்கிற மாதிரி இமேஜின்லாம் பண்ணுவான்ல. இப்போ வந்து வால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனி எந்த வேணாலும் எனி சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எனி ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வால் அப்படிங்கிறது வந்து என்னது, ஆக்சுவலி மேட்டர். கரெக்டாக? மேட்டர் அப்படின்னு சொன்னாலே அதை பிரேக் பண்ணிகிட்டே போனால் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ ஆட்டம் எடுத்துட்டேன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இப்படின்னு இருக்குமா. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் அப்படி சுற்றிகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டமை எடுத்து ஸ்டடி பண்ணல அப்படின்னா கிட்டத்தட்ட 75 to 80% எம்டி ஸ்பேஸ் தான் அந்த ஆட்டமில் இருக்கும். அப்போ இந்த வாலில் எவ்வளவோ ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அவ்வளோ ஆட்டம்ஸ்லேயும் 80% எம்டி ஸ்பேஸ்னால் ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது எம்டி ஸ்பேஸ். அப்போ எம்டி ஸ்பேஸ் இப்போ நமக்கு வாலாக அப்பியர் ஆகிறது. இப்படி தான் சயின்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ சூன்யே வாலஹா என்ன பார்த்துட்டுருக்கோம் நம்ம. இப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த ஆகாசம் இப்போ சாலிட் வாலாக நமக்கு தெரியறது. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத கான்ஷியஸ்னஸ்ஸே இப்போது கண்ணுக்கு தெரிகிற டேஞ்சிபிள் மேட்டராக அப்பியர் ஆகிறது. கந்தர்வானாம் புறம், கந்தர்வ பத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரம். கந்தர்வர்கள் வாழும் இடம். நீங்கள் வந்து இப்படி ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இப்படி வானத்தை பார்த்தேன்னா மேகங்கள்லாம் இருக்கும் பொழுது என்னாகும், அந்த மேகத்துலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் நாம் வந்து பார்க்கலாம்ல. 2 பேர் கை கோத்துன்னு போகிற மாதிரி, அப்புறம் ஏதோ ஒரு மலை இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு அனிமல் இருக்கிற மாதிரி, அதை வந்து சாஸ்திரம் சொல்கிறது கந்தர்வ பத்தனம் அப்படின்னு சொல்கிறது. க்ரியேட்டிவாக இருந்தால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். அப்போ அதாவது இந்த தேவதாஸ்லாம் அங்கே வந்து அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதோட சப்ஸ்டன்ஸ் என்னது, க்ளவுட்ஸ் தான் அதோடைய சப்ஸ்டன்ஸ். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை நாம் பார்த்தாலும் அது எல்லாத்தோடைய சப்ஸ்டன்ஸ் என்னது, மேகம், க்ளவுட்ஸ். ஸோ கந்தர்வபுரம் யதா திருஷ்யதே யதா ஆகாஷே த்விசந்திரத்வம். த்விசந்திரத்வம்னா 2 சந்திரன். ஆகாசத்தில் எவ்வளோ நிலா இருக்கும், ஒரு நிலா தான் இருக்கும். பட் ஃபார் சம் ரீசன் கண்ணில் ஏதோ கோளாறு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை கண்ணை நன்னா இப்படி கசக்கிண்டு திறந்து பார்த்தா எல்லாமே நமக்கு 2 தெரியும்ல, அந்த மாதிரி இப்போது 2 தெரிஞ்சுது அப்படின்னா, ஆனால் இருக்கிறது ஒரு நிலா தான். ஆனால் உனக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்குது, 2 நிலா மாதிரி தெரியறது இல்லையா. அது மாதிரி ஏகமேவ அத்விதீயம், இருக்கிறது ஒரு பிரம்மன் தான். ஆனால் இக்னோரன்ஸ் ப்ராப்ளம்னால நமக்கு டூவாலிட்டி தெரியறது. நான் டூவல் பிரம்மனில் டூவாலிட்டி தெரியறது. சத்யே அப்படின்னா அந்த அத்வைத பிரம்மனில் ஜகத் ஸ்திதிஹி டூவலிஸ்டிக் யூனிவர்ஸ் அப்பியர் ஆகிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 63.
யதா தரங்ககல்லோலைः ஜலமேவ ஸ்புரத்யலம் பாத்ரரூபேண தாம்ரம் ஹி பிரம்மாண்டௌகைததாத்மதா தரங்க கல்லோலைஹி ஜலமேவ தரங்க அலைகள். ஸோ கல்லோலைஹி பக்கத்தில் வர்றதுனால இந்த தரங்க அப்படிங்கிறது சின்ன அலை, கல்லோல அப்படின்னா பெரிய அலை. அது சின்ன அலையோ பெரிய அலையோ அதனோட சப்ஸ்டன்ஸு ஜலம் ஏவ. ரிவர் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை, சமுத்திரம் அப்படின்னே ஒரு சப்ஸ்டன்ஸு கிடையாது. ஏன்னா இருக்கிறது ஜலம் மட்டும்தான். அப்போ வந்து இந்த சமுத்திரம் அலை இதெல்லாம் பின்ன என்னது, அந்த ஜலத்துக்கே நாம் கொடுக்குற பேர். ஜலமேவ ஸ்புரதி, ஜலம் மட்டும்தான் இருக்குது. இப்போ சங்கரர் என்ன பண்ணுறார், டே டு டே நம்ம வந்து பார்க்குற விஷயங்களை எல்லாம் இங்கே எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறார், அப்போ தான் பீச்சுக்கு போனால் அபரோக்ஷ அனுபூதி ஞாபகத்துக்கு வரும், அதுக்காக கொடுக்குறார். வானத்தை பார்த்தா அபரோக்ஷ அனுபூதி ஞாபகத்துக்கு வரணும். எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு, ஒன்று கூட மிஸ் பண்ணல. நம்ம என்னெல்லாம் நம்ம டே டு டே வந்து யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் கொடுக்குற. ஏதாவது ஒன்றை பார்க்கும்போதாவது அந்த என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டியாப்பா அப்படின்னு ஒரு ஆசை தான் வச்சுக்கோங்களேன் அவருக்கு. இதான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு இது புரிஞ்சுடுத்துனா அதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுக்குறேன். ஸோ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா எப்படியாவது நமக்கு புரிஞ்சுடணும். ஸோ சங்கரரை நம்மளால் வந்து மறக்கவே முடியும். எதை பார்த்தாலும் வால் பார்த்தா கூட இப்போ நமக்கு சங்கரர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஸோ பாத்திர ரூபேண தாமிரம், கிச்சனில் போய் அதாவது பாத்திரம்லாம் பார்த்தா கூட அபரோக்ஷ அனுபூதி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். இங்கே வந்து தாமிரம் அப்படின்னா காப்பர், நம்ம எவர் சில்வர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, நிறைய வெசல்ஸ் இருக்குது அப்படின்னு நீ சொன்னால் அதனோட சப்ஸ்டன்ஸ் என்னது, அந்த அலாய், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுதான். அது மாதிரி பிரம்மாண்ட ஓகைஹி, ஓகா அப்படின்னா கேலக்ஸீஸ் அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் யூனிவர்சஸ்ன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நம்ம கேலக்ஸின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேலக்ஸீஸ்லாம் என்னது, ஆத்மா தான், கான்ஷியஸ்னஸ் தான். இப்போ வந்து ஜலம் இன் மோஷன் இஸ் அலை, கரெக்டாக? ஜலம் இன் மோஷன் இஸ் அலை அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் இன் சீமிங் மோஷன் இஸ் கேலக்ஸி. பிரம்மாண்ட ஓகை ததா ஆத்மதா, இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 64. घटनाम्ना यथा पृथ्वी घटनाम्ना हि तन्तवः जगन्नाम्ना चिदा भाति ज्ञेयं तत्तदभावतः பிருத்திவி ஏவ கடனாம்னா வர்த்ததே. பிருத்திவினா இந்த இடத்துல மண், மண்ணை தான் நாம் வந்து பானை அப்படின்னு சொல்கிறோம். தந்தவஹா ஏவ பட்டனாம்னா, தந்தவனா நூல், நூலை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, துணி அப்படின்னு சொல்கிறோம். துணியில் என்ன இருக்கு, ப்ரோத்தஸ்ட ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் என்ன இருக்கு, நூல் மட்டுமே இருக்கு. துணி அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸு கிடையவே கிடையாது. அது மாதிரி ஜெகன்னாம்னா சிதாபாதி, வேர்ல்டு அப்படிங்கிறது சித்தோட இன்னொரு பேர் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி வந்து நூலை, நூலுக்கு துணின்னு ஒரு பேர் கொடுக்குறோமோ அது மாதிரி
கான்ஷியஸ்னஸுக்கு வேர்ல்டு அப்படின்னு ஒரு பேரை நாம் கொடுக்குறோம். ஜெகன்னாம்னா சித். இப்போ சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாள்ல, மேட்டர் அப்படிங்கிறது எனர்ஜிக்கு கொடுக்கப்படுற இன்னொரு பேர் அப்படின்னு சொல்கிறாள்ல. இப்போ எனர்ஜியை வந்து பார்க்க முடியாது, ஆனால் மேட்டரை நம்மளால் வந்து பார்க்க முடியும். என்ன சொல்கிறா, எனர்ஜி மேட்டர் ஃபார்மில் இருக்குது, மேட்டர் எனர்ஜி ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாள்ல. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ்ஸே மேட்டராக வந்து அப்பியர் ஆகிறது. மேட்டர் அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸுக்கே கொடுக்கப்படுற ஒரு பேர். சயின்ஸ் என்ன பண்ணுறது, எனர்ஜியோடு நின்றுடுறது. ஆனால் நாம் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போய் எனர்ஜி கெனாட் எக்ஸிஸ்ட் வித்தவுட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஞேயம் தத்தத் அபாவதா. ஞேயம்னா தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கோ, அனாத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை, அபாவதா அது இல்லைன்னு நீனு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பாட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. துணின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. வேர்ல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. பானை இல்லை, துணி இல்லைன்னா ஓகே, வேர்ல்டு இல்லைன்னு சொன்னால் எப்படி ஓகே ஆகும்? ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 65. सर्वोऽपि व्यवहारस्तु ब्रह्मणा क्रियते जनैः अज्ञानान विजानन्ति मृदेव हि घटादिकम्. இப்போ பிரம்மன் தான் வேர்ல்டாக அப்பியர் ஆகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ வேர்ல்டை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக எதை ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம்? பிரம்மனை தான் ஹேண்டில் பண்ணுறோம். பெர்செப்ஷன் ஆஃப் வேர்ல்ட் இஸ் பெர்செப்ஷன் ஆஃப் பிரம்மன். இப்போ டிரான்சாக்ஷன் வித் வேர்ல்ட் இஸ் டிரான்சாக்ஷன் வித் பிரம்மன். இப்போ வந்து டெஸ்கை தூக்கும் பொழுது ஆக்சுவலாக எதை தூக்குறோம்? முட்டை தான் தூக்குறோம். டெஸ்க் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை ரெஃபர் பண்ணுறோம்? உட்டை தான் ரெஃபர் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்க்கை தூக்கினாலே அந்த பர்சன் வந்து, நான் டெஸ்க்கை தூக்கிட்டேன், இப்போ நீங்கள் வந்து உட்டை தான் ரெஃபர் பண்ணுறேன்னு சொன்னாலே உட்டை நான் தூக்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம்? எனக்கு wood ரியலைசேஷன் வேணும், லெட் மீ கோ டு தி வுட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போது எத்தனை நாள் தியானம் பண்ணினா வுட்டு ரியலைசேஷன் கிடைக்கும்? எங்கே போய் தியானம் பண்ணினா வுட்டு ரியலைசேஷன் கிடைக்கும்? இப்போது அந்த என்னது கையில் வந்து வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலையிறதுன்னு சொல்லுவாள். அந்த பர்சன்கிட்டலாம் என்ன போய் சொல்லி புரிய வச்சு நடக்கக்கூடிய காரியமா? ட்ரை பண்ணின்னு இருக்கோமே, ஆனால் இல்லை கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு அப்படின்னு புரிய வைக்க ட்ரை தான் பண்ணின்னு இருக்கோம். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, ஸ்லோகம் மேலே ஸ்லோகம் நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சங்கரர் இங்கே சொல்கிறார். நீ பிரம்மனை தவிர வேறு உன்னையுமே பார்க்கலை. ஆல் த டைம் யூ ஆர் வித் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ டெஸ்க் இஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஈஸ்னஸ் என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? சர்வஹ அபி வியவஹாரஹா. நீ பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் பிரம்மனா கிரியத்தே. நீ பிரம்மனோட தான் டிரான்சாக்டே பண்ணுற அப்படின்னு சொல்கிற. அப்புறம் எதுக்கு பின்ன பிரம்மனை பார்க்கறதுக்கு சாதனா எல்லாம்? இப்போ சில புக்ஸ்லலாம் போட்டிருக்கோம் தெரியுமா, பிரம்ம அனுபவம் எனக்கு கிடச்சிது, இட் டுக் 21 years, இட் டுக் 17 years அப்படிலாம் சொல்கிறாளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 21 years அந்த பர்சன் முட்டாளாக இருந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன படிக்கிறோம் நாம்? இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான், ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியறது அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது? உன்னுடைய அட்டென்ஷனை நீனு ஷிஃப்ட் பண்ணு.
எது அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறதோ அது பக்கமாக நீ ஷிஃப்ட் பண்ணு. எது வந்து கான்ஷியஸ்னஸ்ஸோ அது பக்கமாக நீ ஷிஃப்ட் பண்ணி நீ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெறும் நாம அண்ட் ரூப. அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸே நீ தான் கொடுக்குற அப்படின்னு சாஸ்திரம் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண சொல்கிறது. இப்போ டெஸ்க் அப்படிங்கிறது நாம ரூப அப்படின்னா நீ எதில் இப்போ ஃபோக்கஸை போட சொல்கிறது? அதோட சப்ஸ்டன்ஸை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. டெஸ்க் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் அதனுடைய சப்ஸ்டன்ஸு வுட். அப்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சத் அண்ட் சித்து இருக்கா இல்லையா? நாம் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் சத் அண்ட் சித்து இருக்குது. சத்து அண்ட் சித்தில் ஃபோக்கஸ் போடாமல் நாம் எதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்கோம்? நேம் அண்ட் ஃபார்முக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறோம். அதனால் அஜ்ஞானாத் ந விஜானந்தி, இக்னோரன்ஸ்னால அவனுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கு. மிருதேவஹி கடாதிகம், கிளேதான் ஆனையே. மிருத் ஏவஹி घटादिकम. बाकी डिटेल्स नेक्स्ट क्लास ले पार्ट. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. गंधर्व पत्रम में पढ़ी Wow. Correct. Advaita Makarantam.